சக்தி புரண்டு படுத்து ரிஷி மீது கைகளை போட்டாள். பக்கத்தில் ரிஷியை பார்த்து, ரிஷி எப்போ வந்தீங்க, சாப்பிட்டீங்களா என்று கேட்டு மறுபடியும் தூக்கத்தை தொடர்ந்தாள். அவள் கைகளை விலக்கிவிட்டு மறுபடி பழைய நினைவுகளில் மூழ்கினான். அனிதா அவ அப்பா முரளியிடம் ரிஷியிடமும் திருமணத்திற்கு சண்டை போட்டு சம்மதம் வாங்கினாள். முரளி இந்த திருமணத்தில் துளி கூட விருப்பமில்லை, கண்டிப்பா ரிஷிக்கும் அவளுக்கும் ஒத்து வராது என்று பேசி பார்த்தார். நிச்சயத்தின் போது ரிஷி சீனா சென்று விட்டான். அதற்கு பிறகு ஒரு நாள் ரிஷி அலுவலக வேலையில் மும்முரமாக இருக்கும்போது அனிதா கூப்பிட்டு, நான் அனிதா பேசுறேன் என்றதும், யாரு, எந்த அனிதா என்று கேட்டவுடன் மிகுந்த கோபம் அடைந்தாள். அந்த கோபத்தை அப்படியே ரிஷியிடம் காண்பித்தாள். ரிஷிக்கு பயங்கர கோபம். இருந்தாலும் பாவம், என்னை நம்பி கழுத்தை நீட்ட போறவள் ஆசையாக எதிர்பார்த்து ஏமாந்து போயிருப்பாள் என்று அவனை சமாதானம் செய்து கொண்டான். அனிதா அவனின் வேலை நேரத்திலேயே கூப்பிட்டு தொந்தரவு செய்தாள். வேலை இருக்கு, அப்புறம் கூப்பிடுறேன் என்று சொன்னால் தொடர்ந்து அவனை அழைத்து வெறுப்பேற்றினாள். என்னை விட உங்களுக்கு அப்படி என்ன வேலை முக்கியம் என்று பாதி நேரம் சண்டை போட்டாள். இவன்தான் தனித்து போக வேண்டியதா இருந்தது. தாமரைக்கு அனிதா விட்டு பழக்கம் எதுவும் புரியல. அவர்கள் இவளை மதிக்கவே இல்லை. ரிஷியிடம் சொன்னால் கோபப்படுவான் என்று பேசாமல் இருந்தாள். சிவகாமியுடன் மட்டும் புலம்புவாள். அவள் தாமரைக்கு ஆதரவாக பேசுவாள். பொன்னம்பலம், ரிஷி தாத்தா, ஊரில் பெண்ணே இல்லையா, இந்த சீமை சித்ராங்கியா எங்க பிடிச்ச என்று எப்பொழுதும் தாமரைக்கு வசவுதான். நம்ம சக்தி மாதிரி பெண் உனக்கு கண்ணிலே படலையா என்று அவர் ஆதங்கத்தை தெரிவித்தார். அனிதா வீட்டினர் கல்யாணம் சென்னையில் தான் நடக்கணும் என்று சொல்லிவிட்டார்கள். பொன்னம்பலம் என்ன சொல்லியும் அவர் பேச்சு எடுப்படவில்லை. திருநெல்வேலியில் பெரிய விருந்து ஏற்பாடு செய்திருக்கலாம் என்று லிங்கம் அவரை சமாதானப்படுத்தினார். ரிஷி எப்பொழுதும் போல அவன் வேலை உண்டு என்று இருந்தான். அனிதா போன் செய்யும் போதுதான் அவள் ஞாபகமே அவனுக்கு வரும். ரிஷி பேசாமல் இருந்தால் தாமரையுடன் தான் முதலில் சண்டை போடுவாள். இதற்கு பயந்தே ரிஷி அவள் அழைக்கும் போது 2 வார்த்தை பேசுவான். கல்யாணம் முன்தினம் பெரிய 3 பஸ் ஆளுங்க மட்டும் சென்னை கல்யாணத்துக்கு கிளம்பினார்கள். வரவேற்பு நடந்தது. அனிதா அழகியாக இருந்தாள். ரிஷி அவளை திரும்பி கூட பார்க்கவில்லை. ரிஷி அவளை பார்க்காததால் அவள் பல மடங்கு கோபம் அடைந்தாள். அவளுக்கு ஏகப்பட்ட நண்பர்கள், முக்கால்வாசி ஆண் நண்பர்கள். மேடையிலேயே அவர்களை கட்டிப்பிடித்து தான் ரிஷியிடம் அறிமுகம் செய்தாள். அவர்களை பார்த்து ரிஷி முகத்தை சுளித்தான். எங்களை பார்த்தா முகத்தை சுளிக்கிற, உன்னை என்ன செய்யறம் பார் என்று கருவி கொண்டாள். சக்தி காலேஜ் டூர் சென்றதால் ராம், தேவி மற்றும் பரத் தான் திருமணத்திற்கு சென்றார்கள். ஊரில் உள்ள அத்தனை பெரும் புள்ளிகளும் இந்த திருமணத்தில் கலந்து கொண்டார்கள். கல்யாணம் அன்று இனிதாக விடிந்தது. அனிதா ரிஷியிடம் தனியாக பேசணும் என்றவுடன் இப்போ என்ன சொல்ல போறாளோ என்று துணுக்குற்றான். அவள் கொடுத்த கஷ்டத்தை இன்று இப்பொழுதும் நினைத்தாலும் ரிஷிக்கு கோபம் தலைக்கு ஏறும். அந்த அனிதா முகம் கூட எனக்கு நினைவுக்கு இல்லை. இன்று முதலில் பார்த்தபோது கூட யோசிக்கத்தான் செய்தேன். இந்த சக்தி என்னை பற்றி ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி யாரிடமோ விசாரிக்கிறா. இவளுக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சு. எல்லாம் எங்க அம்மா கொடுக்கிற இடம். கொஞ்ச நாள் கோபமா இருந்தால்தான் எதா இருந்தாலும் என்னிடம் கேட்க ரிஷி எதர்ச்சியாக திரும்பிய போது பக்கத்தில் இருந்த சக்தி இவனை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டு இருந்தாள். இன்னும் தூங்கலையா நந்து? எப்போ வந்தீங்க? நான் உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்து வரட்டா? ஒன்றும் வேண்டாம் சக்தி, நீ தூங்கு. செய்யறதெல்லாம் செய்துட்டு நெய் ஒழுகும் பேச்சில் ஒன்றும் குறைச்சல் இல்லை என்று ரிஷி முணுமுணுத்தான். சக்தி மனதில் இவன் இஷ்டத்துக்கு போறது, இவன் இஷ்டத்துக்கு வர்றது, என்ன மனுஷியா மதிக்கிறானா? மாலையில இருந்து இவனை எத்தனை தடவை அழைத்து மெசேஜ் கொடுத்திருப்பேன். பதிலுக்கு கூப்பிட்டானா? நான் தான் இவனிடம் கோவப்படணும். இங்க துரைக்கு கோவம். இவனை என்ன செய்யலாம்?
என்று பொறுமினாள். என்னதான் சக்தி ரிஷியை திட்டினாலும் அவன் யோசனையை கண்டு அவள் மனது கேட்காமல் ரிஷியிடம், மணி பாத்தீங்களா, இரவு 3 மணி. என்ன யோசனை நந்து? இல்லாத மூளையை ஏன் இப்படி கசக்கி பிழியிறீங்க என்று அவனை ஓட்டிக்கொண்டாள். நான் வேண்டுமென்றால் உதவி செய்யட்டுமா ரிஷி என்று தலை சாய்த்து கேட்கும்போது அவள் அழகில் மயங்கினான். அவனை தொலைத்தான். இப்படியே என்னை இவள் அழகால கொல்றதே வேலையா போச்சு. ரிஷி பாவமாக, கல்யாணம் வரைக்கும் அதிகமா இருந்த மூளை உன்னிடம் சேர்ந்து பிறகு மாயமா மறைந்து விட்டது சக்தி. பழையபடி அதே மூளை வளர என்ன செய்யணும் என்று கூகுளாரை தான் கேட்கணும். சக்தி மேல் எத்தனை கோபம் இருந்தாலும் அவளை பார்த்தவுடன் அப்படியே மறந்துடுதே. உங்களிடம் போய் கேட்டும் பாருங்க, என்ன சொல்லணும். உனக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும். சக்தி விரலை அவள் முன்பு நீட்டி கூறிக்கொண்டாள். அப்பொழுதுதான் அவன் சக்தியையும் அவள் அறையையும் சுத்தி பார்த்தான். ரூம் முழுதும் ஆங்கெங்கே ரெட் ரோஸ், மெழுகுவத்தி என்று அசத்தலாக இருந்தது. சக்தி அழகாக முத்துக்கள் பதிப்பித்த பேபி பிங்க் நிற புடவை அணிந்து தலை முடித்து அவனுக்கு பிடித்த மல்லிகை பூவை தோல் வழியாக இருபுறமும் தொங்கவிட்டபடி பொன் மஞ்சள் கயிறு மின்ன தேவதையாக இருந்தாள். தேவியும் அவள் தங்கையும் தான் மாலை அறையை அலங்கரித்தனர். சக்தி என்ன சொல்லியும் அவர்கள் கேட்பதாய் இல்லை. நேற்று மாலை சக்தி தேவியிடம், எதுக்கு இதெல்லாம், இப்போ இது தேவையா, நந்துக்கு இதெல்லாம் பிடிக்காது, ஒன்றும் வேண்டாம் என்று போராடி பார்த்தாள். உங்களுக்குள்ள தான் சண்டை எதுவும் இல்லைன்னு சொன்னியே சக்தி என்று அவளை மடக்கினாள். இப்போ இருக்கிறதில் இது ஒன்றுதான் குறைச்சல் என்று சக்தி பேசாமல் நகர்ந்து விட்டாள். அறையின் அலங்காரத்தையும் சக்தி அலங்காரத்தையும் பார்த்து ரிஷி முதலில் மயங்கி பின்பு கோபமானான். எப்படிதான் இவளுக்கு என்னை சரியான நேரத்தில் வெறுப்பெற்று தோணுதோ. நானே இவளை பக்கத்தில் வைத்து பார்த்து கொண்டு இருக்க முடியாமல் கோபமா இருக்கேன். இதில் இப்படி மனிதனை படுத்தினால் என்ன செய்ய? இது ஒன்றுதான் குறைச்சல். இப்போ இவ சந்தேகம் தீர்ந்து விட்டதா? அதனாலதான் எல்லாம் என்று அதற்கும் கோபம் கொண்டான். ரிஷியை வெறுப்பேற்றும் பொருட்டு, நந்து, ரூம் எப்படி இருக்கு என்று சக்தி கிசுகிசுப்பாக கேட்டாள். நல்லாவே இல்லை என்று எரிந்து விழுந்தான். அப்பா, உங்களுக்கு இத்தனை கோபம் ஆகாது. நீங்க சொன்னதை சிரித்து கொண்டு கூட சொல்லலாம். நாளைக்கு அம்மாவிடம் வேறு டேக் ரேஷன் ட்ரை செய்ய சொல்றேன். இந்த அம்மாவிடம் சொன்னால் ஏதாவது கேட்டால் தானே. அவனை ஓர கண்ணால் பார்த்து, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்று முணுமுணுத்தாள். இவளை என்று பல்லை கடித்தான். நாளை நான் ஊருக்கு கிளம்பணும் என்ற ரிஷியை வினோதமாக பார்த்தாள். அப்போ நான் என்ன செய்ய என்று சக்தி கோபமாக கேட்டாள். அது உன் இஷ்டம், நான் கிளம்புறேன் என்று அவளையே பார்த்து கொண்டு இருந்தான். சக்தி மனதில், என் இஷ்டத்தை நீ பார்க்கத்தானே போற. ரிஷி மனதில், இது சரி வராது, இவ கண்ணாலே என்ன கட்டி போட்டுடுவா என்று எண்ணி, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கணும் என்று திரும்பி படுத்து கொண்டான். எனக்கு பதில் சொல்லுங்க நந்து, நாம ஹனிமூன் போகலையா? ஏன்? உங்க அப்பாவிடம் சொன்னேனே. சக்தி மனதில், எனக்கு வர கோபத்தில் இவன் மண்டையை பிளந்தால் என்ன? சக்தி கோபமாக, எங்க அப்பா கூட தான் ஹனிமூன் போறதா இருந்தீங்களா என்று இழுத்து கேட்டவுடன் ரிஷி கற்பனை செய்து சிரித்து விட்டான். சொல்லுங்க நந்து, முன்பு இல்லாத முக்கியமான வேலை இப்ப எப்படி? நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. பிளான் போட்டதுன்னா என்னிடம் சொல்லாமல் நீங்க எப்படி கன்சல்ட் செய்யலாம்? உங்க இஷ்டத்துக்கு செய்தால் அப்புறம் நான் எதுக்கு என்று புரிந்து கொண்டே சென்றாள். ரிஷி கோபத்தை அடக்கி கொண்டு, இப்போ ஹனிமூன் போகல என்று கோபமா, இல்ல உன்னிடம்
சொல்லாமல் கேன்சல் செய்தேன் என்று கோவமா என்று கேட்டவுடன் சக்தி பதில் சொல்ல தெரியாமல் முழித்தாள். மனதில் இப்படி முழித்துதான் ஆள கவுத்தா என்று எண்ணி என்னை நிம்மதியா தூங்க விடு என்று ரிஷி எரிந்து விழுந்தான். ஒரு காட்சிக்கு கூட என்னிடம் சொல்லணும்னு தோணல. எனக்கு நீங்க என்னிடம் சொல்லாமல் கன்சல்ட் செய்தது கோபம் என்று ரிஷியிடம் சண்டை போட்டாள். இவ இத்தனை அறிவாளியா இருக்க தேவையில்லை. வேலை இருக்கு என்று அழுந்த கூறி விளக்கை அணைத்து படுத்து விட்டான். இப்படி பாதி பேச்சில் கட் செய்தால் எனக்கு பிடிக்காது நந்து. இப்படி செய்வது இதுவே கடைசி முறையா இருக்கட்டும். எனக்கும் கோபம் வரும் என்று சொல்லியும் அவனிடமிருந்து அசைவே இல்லை. உங்களை என்று தலையாணியால் முத்தினாள். உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அடுத்த மாதம் மட்டும் கூட்டிட்டு போகல அப்புறம் என்று மிரட்டினாள். ரிஷி மெதுவாக திரும்பி படுத்து, கூட்டிட்டு போகலை என்றால் என்ன செய்வீங்க என்று கேட்டவுடன், அதற்கு அடுத்த மாதம் கூட்டிட்டு போவீங்களா என்று பாவமாக கேட்டாள். அவள் சொல்லிய விதத்தில் மயங்கி அவளிடம், அடுத்த மாதம் வேலையை பொறுத்து பார்க்கலாம். அதை கேட்ட சக்தி, உங்க 60 வயதுக்குள் என்னை ஹனிமூனு கூட்டிட்டு போனால் சரி என்று வாய்க்குள் முணுமுணுத்தாள். பாவம், சின்ன பெண் ஏமாற்றமாக இருந்திருக்கும். எதற்கும் நாளை அந்த ஏஜெண்ட் கேன்சல் செய்யவில்லை என்றால் போயிட்டு வந்துடலாம் என்று அந்த நேரத்தில் ரிஷி ஏஜெண்ட்டுக்கு மெசேஜ் அனுப்பினான். காலையில் எழுந்தவுடன் சக்தி தாமரையை பிடி பிடி என்று பிடித்து கொண்டாள். தாமரையிடம், உங்க மகன் என்னதான் நினைத்து கொண்டு இருக்கிறார்? அவரா எப்படி முடிவு செய்யலாம்? யாரை கேட்டு கேன்சல் செய்தார்? எத்தனை ஆசையாக இருந்தேன். இந்த சின்ன பெண்ணை ஏமாற்ற உங்க மகனுக்கு எப்படி மனசு வந்தது என்று சண்டை போட்டாள். தாமரைக்கு பாவமாக போனது. இந்த ரிஷி ஏன் இப்படி செய்யறான்? நான் கேட்கிறேன் சக்தி குட்டி, அவனிடம் பேசுறேன் என்று தாமரை ரிஷியை அழைத்தாள். அம்மா, நான் அடுத்த மாதம் கிளம்புறேன், அவளிடம் சொல்லாதீங்க என்று வைத்து விட்டான். சக்தி இப்போதைக்கு இவன் மட்டும் ஊருக்கு போகட்டும், அது என்ன உன் இஷ்டம், வந்தால் வா என்று பேச்சு. தனியா கிளம்பட்டும், அப்பதான் இந்த சக்தி அருமை தெரியும். என்னிடம் எதையும் கேட்டு செய்யணும்னு தோன்றும். பரத் வந்தவுடன் எப்படியும் தரு மறு வீட்டு விருந்துக்கு கிளம்புவான், அப்ப கிளம்பலாம் என்று முடிவாக இருந்தாள். அவர்கள் அறையில் ரிஷி அவன் துணிகளை எடுத்து வைத்து கொண்டு இருந்தான். சக்தி டிவியில் டாம் அண்ட் ஜெரி காட்சி பார்த்து சிரித்து கொண்டு அவள் கை கால் நகங்களுக்கு அழகாக நகப்பாலிஷ் போட்டு கொண்டு இருந்தாள். ரொம்ப முக்கியம். எதர்ச்சியாக திரும்பிய ரிஷி அவள் அழகை கண்டு மயங்கினான். இடைவரை நீண்டு இருந்த அவள் கூந்தலுக்கு அழகாக மல்லிகை பூச்சரம் தொங்க விட்டு இருந்தாள். மல்லிகை மனம் அந்த அறை முழுவதும் பரவி இருந்தது. ஆழ்ந்து சுவாசித்தான். இவளை யார் இப்போ புடவை கட்ட சொன்னது? அந்த சிவப்பு நிற புடவை மேலும் அவள் அழகை தூக்கி காட்டியது. என்னை இம்சை செய்யவே இருக்கடி என்று அவள் அழகை பார்த்து ரசித்து கொண்டு இருந்தான். இதற்காக தான் அம்மா புடவை கட்ட சொன்னதா? விவரமானவங்க தான். சக்தி அங்க வளைவுகள் அவனுக்கு போதை ஏற்றின. தலையை உலுக்கி உணர்ச்சிகளை அடக்கினான். ரிஷி மனதில், இன்று என்னிடம் கிளம்புறாளா இல்லையா தெரியலையே, இவ இல்லாம ஊருக்கு போவதா? செல்லம் குட்டிமா, என் கூட ஊருக்கு ரகலை செய்யாமல் கிளம்பிடு. என் வாழ்க்கையிலே உனக்கு தான் இத்தனை பயப்படுறேன். எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கணும்? கல்யாணமான ஒரு வாரத்தில் இத்தனை பிரச்சனைகள். அம்மா இவள் இல்லாமல் ஊருக்கு கண்டிப்பா வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. இன்று மட்டும் சக்தி வரவில்லை என்று சொல்லட்டும், அப்புறம் குண்டு கட்டாக தூக்கிட்டு போக வேண்டியதுதான். அவன் தனக்குள்ளே பேசிக்கொள்வதை கண்ட சக்தி அவனை பார்த்து கொண்டே இருந்தாள். ஒற்றை புருவத்தை உயர்த்தி என்ன என்று சக்தி கேட்டவுடன் ரிஷி தனக்குள் பேசினதை எண்ணி தலையில் குட்டி ஒன்றுமில்லை என்று தலையாட்டினான். குட்டிமா,
என்று ரிஷி அவனுக்கே கேட்காத வண்ணம் அவளை அழைத்தான். ச்சே, என்னவோ இப்பதான் இவளிடம் முதலா பேசுவதைப் போல. தொண்டை வேற சதி செய்யுது. குட்டிமா என்று இந்த தடவை சத்தமாக அழைத்தான். சக்தி அவனை திரும்பி பார்த்தாள். சரியாக அந்த நேரத்தில் ரிஷி போன் சினுங்கியது. அதை எடுக்காமல் விட்டான். மறுபடியும் தொடர்ந்து அடித்தது. அவன் எடுக்காமல் விட்டதைக் கண்டு சக்தி அவனிடம், ரிஷி, முக்கியமான போனா இருக்க போகுது, முதலில் பேசுங்க. ஒரு நிமிடம் குட்டிமா என்று அதை பேசி முடித்து வந்தான். அவன் முகம் ஒரு மாதிரி இருப்பதைக் கண்டு, என்ன ஆச்சு ரிஷி? எனக்கு பெங்களூரில் வேலை இருக்கு. நான் இப்போதே கிளம்பணும். அங்க ஆபீஸில் ஏதோ நாம் செய்து கொண்டு இருக்கும் வேலையில் பிரச்சனை. என்னதான் அவனுடன் போக வேண்டாம் என்று முடிவு எடுத்து இருந்தாலும் எப்படியும் அவளை விட்டு ரிஷி ஊருக்கு போக மாட்டான். கண்டிப்பா போராடி கூட்டிட்டு போவான். எல்லாம் பேசி சரி செய்து விடலாம் என்று சக்தி மனதில் ஒரு புறம் நினைத்து கொண்டு இருக்கும்போது அவன் மட்டும் தனியா பெங்களூரு போகணும்னு சொன்னவுடன் சக்தி முகம் கூம்பி விட்டது. அவள் முகத்தை பார்த்தவுடன் அவள் அருகில் சென்று அவளை இறுக்கி அணைத்து, குட்டிமா, பரத் வேற ஊரில் இல்லை, நான் தான் போய் ஆகணும். நாம அங்க அமெரிக்காவில் செய்த ப்ராஜெக்ட் தான். அதை பற்றி இங்க எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் போயிட்டு முடிந்த அளவுக்கு நாளைக்குள் கிளம்பி விடுவேன். கிளம்பட்டா என்றபோது சக்தி அவனை இறுக்கி பிடித்து கொண்டு விடவே இல்லை. ரிஷி அவள் முகத்தில் ஊர்வலம் வந்து, உனக்கே நல்லா இருக்கா குட்டிமா? ராட்சசி சக்தி, மனுஷன் ஏற்கனவே காய்ந்து போயிருக்க, இப்போ இப்படியெல்லாம் படுத்தலாமா? நான் பாவண்டி குட்டி என்று அவள் முகம் எங்கும் முத்திரை பதித்தான். சக்தி அவனிடம் ஒன்றும் பேசவில்லை. ரிஷியும் கிளம்பி விட்டான். ரிஷி இல்லாமல் என்னால் இருக்க முடியாதா? அவன் கிளம்பினதிலிருந்து குட்டி போட்ட பூனை மாதிரி வீட்டையே சுத்தி சுத்தி வந்தாள். ராம் அவளை பார்த்து, யாரோ நான் ஊருக்கு போக மாட்டேன்னு சொன்னாங்க, இப்போ அவங்க என்ன சொல்றாங்க தேவி என்று வாரினார். கிண்டல் செய்யாதீங்கப்பா, அவர் இல்லாமல் போர் அடிக்குது, அதுதான். ரிஷி போனுக்காக காத்து கொண்டு இருந்தாள். ரிஷி அங்கு சென்றவுடன் போய் சேர்ந்து விட்டேன் என்று பேசியதோடு சரி, அப்புறம் அவளை அழைக்கவே இல்லை. சக்தி அந்த ஒரு நாளிலே மிகவும் கஷ்டப்பட்டு போனாள். இந்த ஒரு நாளைக்கே இத்தனை கஷ்டம். சண்டை போட்டாலும் கூடவே இருந்து சண்டை போடட்டும் என்ற முடிவுக்கு வந்தாள். சக்தியை காண செல்ல வேண்டும் என்ற ஆவலில் ரிஷி ஓய்வில்லாமல் வேலையை தொடர்ந்து செய்து முடித்தான். ரிஷி அவன் வேலையை முடித்து 2வது நாள் தான் திரும்பினான். அவர்கள் அறைக்கு வந்தவுடன் சக்தியை கண்களால் நிறைத்து அவள் கைகளை பிடித்தபடியே துணி கூட மாற்றாமல் அப்படியே படுத்து விட்டான். சக்தி அவனை பார்த்து, இந்த 2 நாளிலே இப்படி சோர்ந்து போயிட்டாரு. பெங்களூர் ஆபீஸ்ல இருந்து சிவா அழைத்து 2 நாளா ஓய்வில்லாமல் வேலை செய்தார். சென்னை ஒழுங்கா வந்து சேர்ந்தாரா என்று கேட்டு வைத்தான். அவனை பார்க்க சக்திக்கே பாவமாக இருந்தது. சூடாரசம் சாதம் கிண்ணத்தில் போட்டு அவனுக்கு வந்து தூக்கத்திலேயே கொடுத்தாள். ரிஷி பக்கத்திலேயே அவனை பார்த்து கொண்டே அவன் கைகளை பிடித்து படுத்து கொண்டாள். ஒரு பாதுகாப்பு உணர்வை அனுபவித்தாள். சக்தி மனதில் இவனை விட்டு 2 நாள் கூட இருக்க முடியவில்லை. 2 நாள் முன்னால் அவனை விட்டு அமெரிக்கா போயிடலாம்னு நினைத்தேனே, என்னால் ரிஷியை பிரிந்து இருக்கவே முடியாது. எது இருந்தாலும் அவன்தான் என் கணவன் என்று யோசித்து தூங்கிவிட்டாள்.